தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அக்கா மகளுக்கு எம்எல்ஏ சீட் வழங்கினார். அக்கா மகளுக்கு எம்எல்ஏ சீட் வழங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அரசியல் கட்சியை ஆரம்பிப்பார்கள். தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள். தங்களுடைய கட்சிக்கு முக்கிய பதவி வழங்கப்படாது, எம்எல்ஏ எம்பி சீட் வழங்கப்படாது என கூறுவார்கள். ஆனால் அரசியலில் வளர்ந்த பிறகு தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கட்சி பதவி வழங்குவார்கள், எம்எல்ஏ எம்பி சீட் வழங்குவார்கள், அமைச்சர் பதவி கூட வாங்கி கொடுப்பார்கள். அதற்கு திருமாவளவனும் ஒரு விதிவிலக்கல்ல. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூக வாக்குகளை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய மகனுக்கு எம்பி சீட் வழங்கினார். தன்னுடைய மகனை மத்திய அமைச்சராக்கினார். தன்னுடைய மகனை கட்சிக்கு தலைவராக்கிவிட்டார். தற்பொழுது தன்னுடைய மகளை அரசியலுக்கு கொண்டு வந்துள்ளார். அவருடைய மருமகள் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். அதேபோன்று திருமாவளவனும் தற்பொழுது அவரே ஒரு முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். 3 முறை பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்பொழுது தன்னுடைய குடும்ப உறுப்பினருக்கு சீட்டு கொடுத்துள்ளார். அதாவது அவருடைய உடன் பிறந்த அக்கா பானுமதி கொரோனாவில் இறந்துவிட்டார். அவருடைய மகள் மாலதி, திருமாவளவனுடைய அக்கா மகள் மாலதி திருக்குமரன், இவர் ஒரு வழக்கறிஞர். இவருக்கு கள்ளக்குறிச்சி தொகுதியில் சீட்டு கொடுத்துள்ளார். திருமாவளவன் போட்டியிடுவதே 8 தொகுதிகள் தான். விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிடுவதே 8 தொகுதிகள் தான். அதில் ஒரு தொகுதி திருமாவளவன் போட்டியிடுகிறார். மற்றொரு தொகுதியில் தன்னுடைய அக்காள் மகனை நிறுத்துகிறார். தன்னுடைய குடும்ப உறவுக்கு சீட்டு கொடுத்துள்ளார். இது விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.